ஒன்றிய பாஜக ஆட்சியில் ரயில்வே நிர்வாகம் ஆண்டிற்காண்டு சீரழிந்து வருவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். தீபாவளி திருநாளையொட்டி பீகாரில் போதிய ரயில்கள் இயக்கப்படாததால் கடும் கூட்ட நெரிசல்களுக்கு மத்தியில் பயணிக்க வேண்டிய அவல நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டனர். இது தொடர்பாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சமூக வலைதள பதிவை வெளியிட்டுள்ளார். அதில் பீகாரில் ரயில்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுவதாகவும் பயண டிக்கெட் கிடைப்பது குதிரை கொம்பாகிவிட்டதாக விமர்சித்துள்ளார். பல ரயில்களில் கொள்ளளவை விட 200% அதிகமானோர் ரயில்களில் கதவுகள் மற்றும் கூரைகளில் தொங்கிக் கொண்டு ஆபத்தான முறையில் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு பயணிக்க வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தில் அறிவிக்கப்பட்ட 12,000 சிறப்பு ரயில்கள் எங்கே போனது என வினவியுள்ள அவர், ஒவ்வொரு ஆண்டும் அபாயகரமான சூழ்நிலையில் வீடு திரும்ப வேண்டிய கட்டாயத்திற்கு பீகார் மக்களை ஒன்றிய பாஜக அரசு தள்ளியுள்ளதாக விமர்சித்துள்ளார். பீகார் மாநில மக்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் கண்ணியமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர பாஜக கூட்டணி அரசு தவறிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இரட்டை எஞ்சின் ஆட்சியில் ரயில்வே நிர்வாகம் ஆண்டிற்காண்டு சீரழிந்து வருவதாக சாடியுள்ள ராகுல் காந்தி, ஒன்றிய பாஜக அரசின் முரட்டுத்தனமான கொள்கைகள் மற்றும் நோக்கங்கள் போன்றவற்றிற்கு இதுவே சான்று என்றும் விமர்சித்துள்ளார். ஒன்றிய பாஜக ஆட்சியில் ரயில்வே நிர்வாகம் ஆண்டிற்காண்டு சீரழிந்து வருவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். தீபாவளி திருநாளையொட்டி பீகாரில் போதிய ரயில்கள் இயக்கப்படாததால் கடும் கூட்ட நெரிசல்களுக்கு மத்தியில் பயணிக்க வேண்டிய அவல நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டனர். இது தொடர்பாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சமூக வலைதள பதிவை வெளியிட்டுள்ளார். அதில் பீகாரில் ரயில்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுவதாகவும் பயண டிக்கெட் கிடைப்பது குதிரை கொம்பாகிவிட்டதாக விமர்சித்துள்ளார். பல ரயில்களில் கொள்ளளவை விட 200% அதிகமானோர் ரயில்களில் கதவுகள் மற்றும் கூரைகளில் தொங்கிக் கொண்டு ஆபத்தான முறையில் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு பயணிக்க வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தில் அறிவிக்கப்பட்ட 12,000 சிறப்பு ரயில்கள் எங்கே போனது என வினவியுள்ள அவர், ஒவ்வொரு ஆண்டும் அபாயகரமான சூழ்நிலையில் வீடு திரும்ப வேண்டிய கட்டாயத்திற்கு பீகார் மக்களை ஒன்றிய பாஜக அரசு தள்ளியுள்ளதாக விமர்சித்துள்ளார். பீகார் மாநில மக்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் கண்ணியமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர பாஜக கூட்டணி அரசு தவறிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இரட்டை எஞ்சின் ஆட்சியில் ரயில்வே நிர்வாகம் ஆண்டிற்காண்டு சீரழிந்து வருவதாக சாடியுள்ள ராகுல் காந்தி, ஒன்றிய பாஜக அரசின் முரட்டுத்தனமான கொள்கைகள் மற்றும் நோக்கங்கள் போன்றவற்றிற்கு இதுவே சான்று என்றும் விமர்சித்துள்ளார்.